பெரியோர்கள் அத்தனை பேர்த்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த விநாயகரை வைத்து எவ்வளவு ஒரு போர்ஸ் வந்தாலும் தனித்து அவங்களோட பேசி உறவாடி எந்த பிரச்சனையும் இல்லாத நடக்கிறதுனா இந்த காளிபாளையம் மட்டும்தான். இப்போ கூட இந்த கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு கூட சொன்னாங்க. நான் நடத்தி காட்டுவேன்னு சொன்னேன். என்னோட அனுபவம் 50 வருஷம் அனுபவம். 16 வயசுலேயே இது தர்மகர்த்தா வந்தவன். அதே ஐஸ்வர்யா பீட்ஸ் குணசேகர் அவங்க டாக்டர் சந்திரமோகன் டாக்டர் அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு வாராமரத்தடிய ஒரு பிள்ளையா இருந்தது, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நாங்கள் அங்கே தான் போய் கும்பிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அதை நிலநாட்டி நீ 2 கும்பேசம் அப்போ அவங்கள கூப்பிடும்போது வந்தாங்க. இப்போ அத்தை வர முடியல. ஆனால் அவர் சந்தமோகன் டாக்டர் ஓடக்காட்டில் விளையாடும் போது எல்லாம் ஓரி வச்சுக்கிட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி ஒரு அனுசரணையாக இருந்து எனக்கும் ஆதரவு இந்த ஊரில் வந்து எல்லாருமே அருந்திரு தெருவிலிருந்து எல்லாம் ஒரு பாசத்தோடு அவர் செஞ்சால் நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளவு தூரம் இது பண்ணியும் இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து இவ்வளோ ஒரு சீரும் சிறப்பாக நடத்துறதுன்னா நாங்கள் சின்ன ஒரு யாருக்கிட்டே காசு கிடையாது. அவர் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துரு 2 லட்சம் 3 லட்சம் தான் ஆகும்னு சொன்னார். நாங்கள் நம்பினோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு தெரியாத ஒரு 10,000 5,000 மாம்பாடு வாங்கினாங்க. அது என்னால் தாய்க்க முடியல. அந்த சந்தோஷம் இருக்குதே, அது பெரிய சந்தோஷம். நானே என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ பயந்துக்கிட்டு கூட வருவேன். வரும்போது என்னாச்சுன்னா நான் என்னை பார்த்த உடனேவே அப்படியே சண்டை ஆகிடுவாங்க. ஆனால் என்னோட பணத்துக்காகவோ இதுக்காக அடி பண்ணிடுறது, அன்புக்காக அடி பண்ணிச்சாங்க. அப்படி ஊரை தேர்ந்தெடுத்து காளிபாளையம்னா இதை தேர்ந்தெடுத்து மற்ற ஊர்ல எல்லாரும் ஒன்றுபட்டு செய்யணும். சில ஊர்ல வேணா கோஷ்டி பூசல் அது இதுன்னு மாறினாங்க. எங்க ஊர்லயே கோஷ்டி வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதை முறியடிச்சேன். எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் ஒன்னும் பெருசா தொகை போடல. மத்தவங்க ஒரு இல்லாதையும் கொடுத்தீங்க விட கம்மியா தான் கொடுத்தேன். இருந்தாலும் அந்த ஒரு பாசம் வந்தோம். அப்படி ஒரு எண்ணங்கள் அரும்பாடுபட்டு இந்த காளிபாளையத்து ஒரு விநாயகர் கோயில் இன்னமும் சிறப்பாக நேற்று கூட ஒரு இதில் பண்ணோம், இதை ஒரு இது பண்ணணும் அப்படின்னாங்க. செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். என்னால் முடிஞ்சாரேன். அது முன்னே செய்யறதுக்கு ஆள் வேணுமல்ல. என்னால் முடியுமா? இன்னைக்கு 71 வயசு ஆயிடுது. அரிய பசங்க ஒரு வாய்ப்பு கொடு, செய்யிட்டோம். நம்மளால முடிஞ்சது செய்வோம். அந்த முட்டுக்கட்டை போடுற வியாபாரமே நம்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல தலைப்புல பேச வந்திருக்கீங்க. அதாவது நாங்கெல்லாம் சிறப்பா முன்னாடி வந்து பார்ப்போம். அதனால வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இதா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வளையட்டி போட்டுமா? நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிரியாத்தான் இருந்தேன். ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. போன தடவை 2 பார்ட்டி வந்தீங்க. இப்ப 3 கோஷ்டி உருவாக்குறோம். ஆமா, உங்களோட திரும்ப சிறப்பா இருக்கணும். கண்டிப்பா, அதான் என்னோட ஆசை. எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்க நம்ம மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பட்டிமன்ற நடுவர் அவர்கள் நமது ஊரை பற்றி சிறு வார்த்தைகளை தெரிவித்து நிகழ்ச்சியை தொடங்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காளிபாளையம் சக்தி விநாயகர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை மிகுந்த நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுவா கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள்.
அவங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஏன்னா பொதுவாக கும்பாபிஷேகங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய ஆன்மீக முறை, நம்பிக்கை. ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், 30 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்ல? ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா, முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். இதுதான் தமிழ் மரபு. இது கும்பாபிஷேகத்துக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏங்க 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? ஏன் 60வது நாள் பண்ணலாம்ல? ஏன் 70 பண்றது 90 பண்றது மாதிரி பண்ணலாம்ல? ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27. 27 12 கூட்டு 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10 இல்ல 9. உன் கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத. 9 கிரகம். இந்த 12 ராசி நட்சத்திரம் 27 9 கிரகம் 12 27 9 இது 3 கூட்டினீங்கன்னா 48 வரும். அதனால 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதணும். ஏன் 108 மந்திரங்கள் ஓதுறோம்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60 48 சேர்த்தோம்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். நம்ம விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் எடுத்திருக்கோம். பொதுவா முருகப்பெருமானுக்கு எப்படி 60 வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு 60 வீடுகள் உண்டு. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே 60 வீடுகள் உண்டு. ஒரே ஆன்மீகமா பேசணும்னு நினைக்காதே. கும்பாபிஷேகத்துக்கு இதாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 செய்தி சொல்றேன், அவ்வளவுதான். 60 வீடுகள் என்னென்ன? முதல் படை வீடு எங்க இருக்கு? விநாயகப் பெருமானுடைய முதல் படை வீடு எங்க இருக்கு? நம்ம அடிக்கடி போயிருப்போம். அங்கதான் முதல் படை வீடு இருக்கான்னு நம்மளுக்கே தெரியாது. முதல் படை வீடு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர் தான் முதல் படை வீடு. அல்லல் போம் விநாயகர் அவர்கிட்ட போனா நம்மள்ட்ட உள்ள அல்லல் எல்லாம் போயிடும். 2வது படை வீடு எங்க இருக்குன்னா, எல்லா பிள்ளையாரை விட வித்தியாசமான பிள்ளையார் அந்த பிள்ளையார். இப்ப நம்ம பிள்ளையாரை பார்க்கணும்னா 3 படி ஏறி போய் பார்ப்போம், 4 படி ஏறி போய் பார்ப்போம், 5 படி ஏறி போய் பார்ப்போம், ஒரு படியாவது ஏறி போய் பார்ப்போம். ஆனா அந்த பிள்ளையாருக்கு என்ன 2வது படை வீடு இருக்குது? விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலத்து பிள்ளையார். அது என்னங்க ஆலத்து பிள்ளையாரு? எல்லா பிள்ளையாரும் மேலே ஏறி போய் பார்ப்போம், அந்த பிள்ளையார 18 படி கீழே இறங்கி போய் பார்க்கணும். அவர் தான் ஆலத்து பிள்ளையார். அது 2வது படை வீடு. நான் சொல்லும் போது லேசா கை தட்டலாம், ஒரு மாதிரி பயந்தாப்புல உட்காராதீங்க. நான் பிள்ளையார பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிள்ளையார பத்தி சொல்லியிருக்கேன். சிலர் இந்த பிள்ளைலாம் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையார் வேற, அந்த பிள்ளையார் வேற. 3வது படை வீடு எங்க இருக்கு? திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய கல்வாரண பிள்ளையார். 4வது படை வீடு எங்க இருக்கு? நம்ம அடிக்கடி போவோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் தரிசிக்க முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் 4வது படை வீடு. 5வது படை வீடு எங்க இருக்கு? நம்ம அதுக்கு அடிக்கடி போவோம், பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் 5வது படை வீடு. இதுக்கெல்லாம் போயிட்டு வா ஒரு தடவை, நல்லது நடக்கும். 6வது படை வீடு எங்க இருக்கு? திருநாரையில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார். இப்படி விநாயகப் பெருமானுக்கு 60 வீடுகள் உண்டு. இருக்கிற தெய்வங்களிலே ரொம்ப எளிமையான தெய்வம்னா விநாயகப் பெருமான் தான். செலவு ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. ஒரு அருகம்புல்லை எடுத்து கோர்த்து போட்டோம்னா அருகம்புல் மாலை அவருக்கு பிடிச்சது. தேங்காயை மற்ற தெய்வத்துக்கு இந்த தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற தெய்வங்களுக்கு தேங்காயை வெட்டி வச்சு பூஜை பண்ணுவோம், விநாயகப் பெருமானுக்கு சிலருக்கு அடிச்சா போதும். அதுலயும் விநாயகப் பெருமானுடைய சிறப்பு என்னன்னா, விநாயகப் பெருமானை நீங்க தொடர்ச்சி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணா உங்கள் மீது உள்ள திஷ்டி களையும். இதுதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. நீங்க தொடர்ச்சி வாய்ப்பு கிடைக்கும் தினம் கூட நீங்க விநாயகப் பெருமானை பாருங்க. தினம் விநாயகப் பெருமானை பார்த்து நீங்க தினம் நீங்க தேங்காய் சதுரக்காய் உடைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திஷ்டி எதனால வருது யாருனால வருதுங்கிற கூட அவரால் காட்ட முடியும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் விநாயகப் பெருமான். ரொம்ப எளிமையான தெய்வம். நீ ஒண்ணும் இல்லை, சந்தனத்தை பிடிச்சி வச்சா பிள்ளையார், சாணத்தை பிடிச்சி வச்சா பிள்ளையார், களிமண்ணை பிடிச்சி வச்சா பிள்ளையார், மாவை பிடிச்சி வச்சா பிள்ளையார், சந்தனத்தை பிடிச்சி வச்சா பிள்ளையார், மஞ்சளை பிடிச்சி வச்சா பிள்ளையார். இந்த பிள்ளையார் இப்படி பல இது கேள்விகள் இருக்கு. இப்போ விநாயகப் பெருமானுக்கு இப்படி சிறப்புகள்லாம் இருக்கு.
இதை நம்ம கும்பாபிஷேகம் முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நல்ல தலைப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா. சுருக்கமா சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளவுதான் தலைப்பு. ஐயா ஆரம்பிக்கவே சொல்லிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருந்தேன். பொன்னாட போத்திருங்க. அண்ணன் வாரக்காடு பழனிசாமி அவர்கள் தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களுக்கு, நடுவர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தவர்கள். கண்டிப்பா சொல்லிடு. நமது கொங்கு மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஐஸ்ரா பீட்ஸ் ஓனர் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். அடுத்தபடியாக ரவிக்குமார் அவர்களுக்கு நமது முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பொன்னுசாமி சென்னை மதன் அவர்களுக்கு நமது ராசாந்தோட்டத்து பழனிசாமி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நமது மணிவாசம் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். கௌதமி அவர்களுக்கு மணிவாசம் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். அடுத்தபடியாக பேராசிரியர் அஞ்சலி அவர்களுக்கு நமது முன்னாள் மிலிட்டரி மேன் மாதேஷ் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். அடுத்தபடியாக கோவை சத்யா அவர்களுக்கு நமது பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பொன்னுசாமி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். இசைக்குழு செல்வராஜ் அவர்களுக்கு நமது மிலிட்டரி மேன் அவர்கள் மாதேஸ்வரன், இப்போது போலீஸாக இருக்கிற மாதேஸ்வரன் பொன்னாடை போத்துவார்கள். திருவேங்கடம் அவர்களுக்கு நமது மணிவாசகன் முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்த விழா குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் எங்களுக்கு இது மாதிரி தான் பொன்னாடை போத்தும் போது நேராச்சுன்னு அவசரத்தில் எனக்கு பொன்னாடை போத்தின ஐயா உதறி விட்டு பொன்னாடை கீழே விட்டு பேப்பர் தூக்கி போட்டு போயிட்டார். இந்த மாதிரி பேப்பரை அதில் பார்க்குறேன், பின்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா, அவ்வளவு பெரிய உண்மையிலே சிறப்பு செய்து எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை போர்த்தி இருக்கிறீர்கள். உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுக்கு மீண்டுமாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம். தம்பி ஊதி ஊதற்கு நாங்கள் ஆள் கொண்டாந்துருக்கோம். நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நம்ம பொதுவாகவே ஒரு மனுஷனை பார்த்து நன்றி கெட்ட நாயன் தான் திட்டுறோம். யாரை வேற மிருகத்தை சொல்லி திட்டமா? யாரையாவது எந்த மனுஷனே வேற மிருகத்தை சொல்லி திட்ட மாட்டோம். நன்றி கெட்ட நாயன் தான் திட்டுவோம். ஏன் தெரியுமா நன்றி கெட்ட நாயன் திட்டுறோம்? ஒரு முனிவர் காட்டுல போய் தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அப்ப அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாய் ஒண்ணு நோஞ்சானா சாப்பிடாம கொள்ளாம பக்கத்திலே வந்து நின்றுருக்கு. இந்த முனிவர் இந்த சாப்பிட்ட பழத்தை கொஞ்சத்தை அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நாய் சாப்பிட்டு குசாராயிடுச்சு. ஊட்டமான உடனே நாய் நைஸா அப்படி காட்டுக்குள்ள போச்சு. காட்டுக்குள்ள போயிட்டு சடா ஒடியாந்துருச்சு. ஒடியாந்த உடனே முனிவர் கேட்க, ஏன் ஒடியார அப்படின்னு உடனே அங்க ஒரு ஓனாய் என்னை விரட்டுது. அதுக்கிட்ட நான் சமாளிக்க முடியாத. அப்படியா, நீ ஏன் கவலைப்படுற? கமண்டலத்துல தண்ணி எடுத்து போ ஓனாயா மாறிட்டார். ஓனாயா மாறி போய் ஓனாயோட சண்டை போட்டு அதை விரட்டிடுச்சு. விரட்டி இப்போ ஓனாயா சுத்திக்கிட்டு இருக்கு.
திருப்பி 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஓனாய் திருப்பி ஓடியாந்துருக்கு. என்ன வர்றீங்க ஓடியாரான்னு கேட்டிருக்காரு முனிவர். ஒரு புலி விரட்டுது அப்படின்னு இருக்காரு. அப்படியா, கவலைப்படாத, புலியா மாறு. புலியா மாறிடுச்சு. இப்போ புலியா போய் அப்படியே சுத்தி திர்றாங்க. திருப்பி ஓடியாந்துருக்கு. என்ன ஓடியார? ஒரு சிங்கம் விரட்டுது. இதுக்கே கவலைப்படுறேன்டா, சிங்கமா மாறிட்டாரா அடிச்சு. இப்போ சிங்கம் காட்டுக்கே ராசா வருதான். அந்த நாயை விரட்டிச்சு. சிங்கமா மாறின உடனே இந்த நாய், நம்மள நாயா இருந்தோம், ஓனாயா மாத்தினாரு, புலியா மாத்தினாரு, சிங்கமா மாத்திட்டாரு. இப்ப காட்டுக்கே ராஜா நம்மதான். என்ன, காட்டுக்கே ராஜா நம்மதான். இந்த ஆளு சாதாரண ஆளு கிடையாது. நாளைக்கு எலிய கூட புலியா மாத்தி விட்டாலும் விட்டுருவேன், நம்மளுக்கு போட்டு இன்னொரு சிங்கத்தை உருவாக்கி விட்டாலும் விட்டுருவேன்னு இந்த முனிவரை சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு இந்த சிங்கம் பிளான் பண்ணி பின்னாடி வந்து கடிக்க வந்திருக்கு. முனிவர் தான் எல்லாம் தெரிஞ்சவர்ல, கமண்டத்தில் தண்ணி எடுத்து நன்றி கட்ட நாயன்னு அடிச்ச நாயா மாறிடுச்சு. இதான் நன்றி கட்ட நாயின்னு வந்த பழமொழி. இப்ப நன்றிங்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இப்ப நீ நானும் ஒன்னா இருக்கோம், நன்றியோட இருக்கணும். நீ 16ஆம் தேதி என்னை விட்டுட்டு இங்க இருந்து நாகப்பட்டினம் போற. அப்ப மனுஷனுக்கு இப்ப நீங்க எங்களுக்கு 2-3 வருஷம் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சினா அந்த நன்றிங்கிறது இருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கோம், எங்க குடும்பம் அதனால வாழ்ந்துருக்கு. இந்த நன்றி கட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறக்கா இதை சொல்ல வரேன். அப்ப திருமண வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டது? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம்னா எப்படி சாமி கும்பிடும்? எங்க ஊர்ல ஒரு அம்மா நேத்து மாரியம்மன் கோயில் நைட் 8 மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு. போன பேசிச்சு, செருப்ப மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா பின்னாடி வர்றேன்னு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி செருப்ப நீங்க மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்லாம். புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாத்தி மாட்டினல்ல, நீனாலும் சொல்லக்கூடாதா அப்படின்ச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னான், நான் உன் புருஷனே இல்ல, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்ட, ஆளு சிவப்பா இருக்கும், நானும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான். அப்ப பக்திங்கிற அம்மா என்ன பண்றான்? 5 ரூபாய் உண்டியல்ல போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். இப்போ 5 ரூபாய் உண்டியல்ல போட்டோம்னா ஒரு 50,000 ரூபாய் கேட்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வை. கார் வாங்கணும், இடம் வாங்கணும், பசு வாங்கணும், பங்களா வாங்கணும். நேற்று எங்க ஊர்ல கோழி பண்ண வாங்கணும், கோழி பண்ணையில் ஊற முட்டை கோழியா வரணும், கறி கோழியா வரணும், பல கோரிக்கை வைக்கலாம். விநாயகர் வந்துட்டு 5 ரூபாய் போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறது. எங்க ஊர்ல ஒரு அம்மா சாமி கும்பிட்டு இருந்துச்சு நேற்று. மாரியம்மா, என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும், மாரியம்மா என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும். போய் விட்டேன், ஒன்று 10 வருஷம் ஆனாலும் உன் மருமகளுக்கு குழந்தை பிறக்காது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உன் மையனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு, அவனை இங்கே வச்சுக்கிட்டு நீங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும், எங்கேருந்து பிறக்கும்? வேண்டுதல் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு மாமியா மருமக சண்டை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியா மருமக குடும்பமே சண்டையில தான் இருக்கு. எங்க அம்மா போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போனா என் பொண்டாட்டி சொல்றேன், அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சல் வச்சிருக்கேன், எப்ப கட்டுறது? போன மாசம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, சொல்றான் அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவான்னே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரையும் பதிவு பண்ணி சாக்கெட்ல ஓட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருந்திருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் இந்த பாடுபடுத்துறாங்க. அப்ப வாழ்க்கையில போட்டி நிறைந்த உலகம். மாமியா மருமகள் கடையிலே சண்டை இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிச்சு போறது? குடும்பத்துல மாமியா இருந்தா மருமக வரத்தான் செய்யும். கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். கல்யாணம் பண்ணா நல்லதே அனுபவிக்கணும், கெட்டதே அனுபவிச்சுதான் ஆகணும். அது நம்ம விதி பலன். கல்யாணம் பண்ணிவிட்டு உதையிறான் அடிக்கிறான்னா அதை சமாளிச்சு போக தெரியணும். அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்காக 3 அறிஞர் பெருமக்கள். போன வருஷம்ல 2 பேர் தான். இந்த வருஷம் பிரசிடண்ட் சொல்லிட்டு 6 பேரா கொண்டு வாங்க, கும்பாபிஷேகம் முடிச்சிருக்கு, ஒத்தப்படையில் இருக்கணும். நாங்க இப்ப மேடையில் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 9 பேர் உட்காந்துருக்கோம். 3, 6, 7, 8 ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க எண்களிலே சிறந்த எண்ணு என்ன தெரியுமா? 8 தான் எண்களிலே மிகப்பெரிய சிறப்பு பெற்ற எண்ணு. நம்மால 8 நாளே ஆகாதுங்கிறான். 8ஆம் நம்பர் பிளாட் வாங்க மாட்டேங்கிறான். 8ஆம் நம்பர் வீட்டுக்கு என் பொண்டாட்டி குடி போகவே மாட்டேங்கிறான். எண்களிலே சிறப்புக்கு பெற்றது 8 தான். நீங்க பொதுவா 1 எழுதி பாருங்க, மேல தொடங்கி கீழே முடியும். 2 எழுதுங்க, மேல தொடங்கி கீழே முடியும். 3, 4, 5, 6, 7, 9 எல்லாமே எழுதும் போது மேல தொடங்கி கீழே முடியும். 8 மட்டும்தான்
தொடங்கிய இடத்திலே முடியக்கூடியது 8 மட்டும்தான். 8க்கு சிறப்பு இருக்கு. என் பொண்டாட்டி 8ஆம் நம்பர் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா. 8ஆம் நம்பர் பிளாட் வாங்காத குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறா. ஆனா ஒரு பவுனுக்கு 8 கிராம் அதை வாங்கி மாட்டுங்கிறா. அது மட்டும் ஏத்துக்கிறது, அது மட்டும் ஏத்துக்கிற மலையில நம்ம வாழ்றோம். அவன் தகுதி தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டான். இதுல 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் அவ்வளவுதான் சிறப்பு பெற்றவர். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 22 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 2 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் திரைப்படத்துறையிலே இணை இயக்குநராக பணியாற்றக்கூடியவர், பல குறும்படங்களை தானே இயக்கி இருக்கக்கூடியவர், இந்த இளம் வயதிலேயே திரைப்படத்துறையிலே கால் பதித்து தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து தனக்கென தனி நகைச்சுவை வைத்து வாழக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி இயக்குனர் சென்னை மதன்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம், திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஏறக்குறைய 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பட்டிமன்ற உலகத்தில் ஒரு தன்னிகரில்லா பேச்சாளராக வலம் வரக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த மனிதனின் வளர்ப்பால் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கணும். அடியாத்தாடி இளமான சொன்னதற்கு கட்டி பறக்குது சரிதானா, உயிரோடு உறவா ஒரு கோடி அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு. அந்த புருஷன் யாரும் தெரியுமாயா? என்ன நக்கல் பண்ணி மியூசிக் போறியா நீ? ஏமா நீங்க எந்த நிலையில உட்கார்ந்து சிரிக்கிறீங்க? அந்த அம்மா ஒன்னும் பட்டிமன்றம் பேசி பொழைக்கணும் அவசியம் கிடையாது. தம்பி நக்கல் பண்ணாதீங்க தம்பி. அந்த அம்மா மேடையில கௌரவத்துக்காக உட்கார்ந்து இருக்காங்க. பணம் ஒரு மேட்டர் கிடையாது சார். மேடையில உட்கார்ந்துருக்கா உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கை தட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுமா சூச குடிச்சுட்டு இந்த அம்மா துடிச்சு சுடு தண்ணி கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தொண்டை கட்டிக்கிச்சு. குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியா தான் கரும்பு சக்கையல்லி போடுற வேலை, மாமனார் வீலுக்கு கிரீசு போடுவார், புள்ள 2 எலுமிச்சம்பளம் உருட்டும், அதோட தங்கச்சி டம்ளர் கழுவுற வேலை. பல குடும்பம் கடுமையான உழைப்பு. இந்த கடையிலே உட்கார்ந்துருக்க அக்கா சாதாரணமா நினைக்காதீங்க. உண்மையிலே கோவைக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா. அந்த அக்கா உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரலாறு உடைய அக்கா. அந்த அக்காவை சாதாரணமா நினைக்காதீங்க. சொல்லரசி அப்படின்னா தான் அக்கா தான். அந்த அளவுக்கு சொல்லுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. பாசத்துக்குரிய பேச்சு ஒண்ணு சொல்லு ஒண்ணு இருக்காது, பேச்சு பாட்டு ஒரே மாதிரியா இருக்கும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய அக்கா கோவை சத்யா அவர்கள். சாதாரணமா நினைக்காதீங்க அந்த அக்காவை. அந்த அக்கா 27 வருஷமா டீச்சரா இருக்காங்க. டியூஷன் டீச்சர். அவ்வளவுதான் சிறப்பு பெற்றவங்க. இந்த அக்காட்ட படிச்சுட்டு கோவையிலே படிச்சுட்டு இன்னைக்கு கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறார். எப்படி சார் உருப்பிடுவான்? நைட்டு பூரா தூக்கம் முடிச்சுட்டு போய் அது பாடமா நடத்திருக்கும். என்ன அப்படி டீ கடை வச்சிருக்கானே மேடம், கல்கண்டு பால் விரும்பி சாப்பிடுவாங்க சார்.
2:30 மணிக்கு தான் சார் நிகழ்ச்சி முடிச்சு வருவாங்க. சூடா பால் சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க சார். நான் கடையா பண்ணிட்டு படுத்துருவோம் சார் அப்படிங்கிறான். நடுவுல உட்காந்துருக்க அம்மா சாதாரணமா நினைக்காதீங்க. திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்காங்க அந்த அம்மா. உண்மையிலே ஒரு பேராசிரியை. இன்று மிகப்பெரிய அளவுல ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் செய்தியா இருந்தாலும் அடிச்சு பேசுவாங்க. புருஷனே அடிச்சு பேசி அன்னைக்கு குப்புற வந்து கிடந்தான். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆள், சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி திருவண்ணாமலை அஞ்சலி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையிலேருந்து கூட்டியாந்திருக்கோம். கோவையிலேருந்து ஒரு ஆள்னா கோவைக்கு போட்டிய நம்பியூர்லேருந்து ஒரு ஆள், பாண்டிச்சேரி, பெருந்துறை, சென்னை, திருவண்ணாமலை. இவன் ஊர் இன்னும் அட்ரஸ் தெரியாம தரான். வீட்டை விட்டு கிளம்பி 2.5 மாசம் ஆச்சு. பாசத்துக்குரிய அருமை தம்பி கீபோர்டு இசைக்கலைஞர் தேனி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எங்களுக்கு ரிதம்பேடை செய்வதற்காக எங்கள் குழுவினை நீண்ட நெடும் காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பாசத்துக்குரிய அருமை அண்ணன் ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். சிறப்பு பெற்றவங்க அருமை அண்ணன். நம்மளுக்கு அருமையான ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ஆடியோ பேர் என்ன? வினோத். கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆச்சா ஆகலையா? ஆயிமான்னு சிரிக்கிற? ரைட்டு ரைட்டு. வீட்டை விட்டு வந்தா சிரிக்க வேண்டியதானே நம்ம நாட்டில் சந்தோஷமா. வீட்டுக்கு போனால் தானே எல்லாம் கிடைக்கும் சொல்ல முடியாது. எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாண்மை இயக்குனர் கீழா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, உண்மையில ரொம்ப அருமையான அமைப்பு. நீங்க தூரத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, பனிகாலங்கிறதுனால தள்ளி போய் உட்காந்துட்டே போல இருக்கு. எப்போதும் கிட்டத்தான் உட்காந்துருப்பீங்க. நீ போக நீங்க தள்ளி போறீங்க. நாங்க எதையும் தூக்கிட்டு முன்னாடி வர முடியாது. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே ஒரு அமைதியான ரசிகர்கள். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை தம்பி மதன்குமார் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா.